ஆ நல்லா கவனிங்கப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு டைப் இருக்கான். லிக்விட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் இன்ஜின், சாலிட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் இன்ஜின் ரெண்டு டைப் இருக்கான். சரிங்களா? அதில் நான் இப்போ இதை சொல்ல போகிறது ஒரு லிக்விட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் இன்ஜின். ஏன் லிக்விட் ப்ரொப்பலண்ட் அப்படின்னு பேருனா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகுதுல்ல. இப்போ நம்ம டூ வீலரு ஃபோர் வீலர்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்லாம் ஊற்றுறோம் இல்லையா? ஃபோர் வீலரில் டீசல் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்ஜினுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா எரியும், கம்பர்ஷன். அது பேர் தான் கம்பர்ஷன். இந்த இப்போ பெட்ரோலும் ஏரும் உள்ளார மிக்ஸ் ஆகி அங்கே வந்து கம்பர்ஷன் நடக்கும், ஏன்னா எரியும். சரிங்களா? அதுதான் அதே வந்து அதுதான் ஃபியூவல் வந்து பண்ண. நம்ம இதில் ஃபியூவல் அப்படிங்கிறது நம்ம டூ வீலர் ஃபோர் வீலரில் பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல்லாம் ஃபியூவல். அந்த மாதிரி ராக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபியூவல் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த ஃபியூவல் வந்து சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்குமா, லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்குமா. லிக்விட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது லிக்விட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் இன்ஜின். சாலிட் ஸ்டேட்டில் ஃபியூவல் இருந்துச்சுன்னா சாலிட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் இன்ஜின். நீங்கள் இது நமக்கு இதில் என்ன டைப் இருக்குது, அது என்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, புரியுதுங்களாப்பா? என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் எதுவுமே கொஷின் கிடையாது சீரியஸ்லி. அதெல்லாம் நமக்கு எதுவுமே சிலபஸில் கிடையாது. நமக்கு சிலபஸில் இருக்க ஒரே ஒரு கொஷின் அந்த டிஎம், அதாவது எவ்வளோ கேஸ் வெளில போகுது, எவ்வளோ ஆக்சலரேஷன். இது வரைக்கும் இந்த ரெண்டு கொஷின் தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த ராக்கெட்டு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ராக்கெட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த கேஸ் எவ்வளோ வெளில போகுது, எவ்வளோ ஆக்சலரேஷன். இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து டயக்ராம் வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கதையெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே பயாலஜி மாதிரிலாம் இது கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து எகெயின் நம்ம ஒரு புள்ளி கூட படிக்க போகிறதில்ல, லைட்டாக அந்த விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, இருந்தாலும் நான் வந்து ஒரு ஓரல் ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த லிக்விட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் இன்ஜினில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளார என்னென்னலாம் இருக்குது, ஒரு மேஜராக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கவனிங்க. சரியா? இதில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சண்டை போடாதீங்க என்கிட்ட. சரிங்களா? இந்த பார்ட்ஸ் பற்றி நம்ம கேட்க போகிறது இல்லையா, கேட்க போகிறது இல்லை. அதனால் நம்ம அந்த பார்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு கோப்ப போடக்கூடாது. சரியா? சரி, பார்க்கலாமா? சரி. ஸோ இதோட இன்டீரியர் பார்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் நான் காமிச்சேன், இதனால திரும்ப ஒரு தடவை நான் காமிச்சிடுறேன். சரியா? ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சிடைசர்னு ஒரு டேங்க்கு, ஃபியூவல் ஒரு டேங்க்கு, பம்பு, கம்பஷன் சேம்பர், நாசில். என்னடா மறுபடியும் ஆக்சிடைசர், ஃபியூவல், பம்பு, கம்பஷன் சேம்பர், நாசில். இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த மேஜர் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சிடைசர் எதுக்கு வச்சுருக்காங்க, அந்த டேங்க் எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏரே இருக்காது. நம்ம ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகணும்னா கண்டிப்பாக ஏர் வேணும். நம்ம சின்ன வயசில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா, மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு கப்பை போட்டு மூடுவீங்க, மெழுகுவத்தி ஆஃப் ஆகிடும். அப்போ என்னன்னா நமக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா அது எரியாது. ஸோ இப்போ கண்டிப்பாக நமக்கு ஆக்சிஜன் வேணும். ஒரு ஃபியூவல் பேர்ன் ஆகணும்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். ஸோ அதுதான் அந்த டேங்க்ல நம்ம ஆக்சிஜன் வந்து வச்சுருப்பாங்க, அந்த ஆக்சிடைசர் டேங்க்ல. இந்த ஆக்சிடைசர் டேங்க்ல வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து லிக்விட் ஸ்டேட்ல வச்சிருப்பாங்க. திஸ் இஸ் லிக்விட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் இன்ஜின், லிக்விட் ஸ்டேட்ல வச்சிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஆக்சிஜன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல சாலிட் சாரி கேஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து நம்ம கூல் பண்ணாதான் நமக்கு என்ன ஸ்டேட்னா லிக்விட் ஸ்டேட். ஸோ அப்போ டெம்பரேச்சர் வந்து -150 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். இது ரொம்ப கூலிங்காக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம பாடி டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப கூலிங்காக இருக்கும். சரியா? அப்போ என்னன்னா அதுதான் அந்த இன்ஜின் தான் சொல்லுவாங்க கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? கிரையோஜெனிக் அப்படின்னா தமிழ்ல வந்து கடும் குளிர்முறை அப்படின்னு. அப்போ அந்த ஃபியூவல் வந்து கரெக்டான டெம்பரேச்சர் கொண்டு போய் அதை மிக்ஸ் பண்ணி அதை அந்த அந்த ஒரு பவர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதில் இந்த சார் பேர் ஒருத்தவங்க ஒரு படம் கூட வந்திருக்கும் இல்லையா, ராக்கெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட வந்திருக்கும், நம்பி நாராயணன் சார் இல்லையா. ஸோ அந்த நம்பி நாராயணன் சார் வந்து அப்துல் கலாம் சார் வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட்ல வந்து ரிசர்ச் பண்ணாங்கன்னா அவங்க லிக்விட் ப்ரொப்பலண்ட் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டைம் இருந்தால் பாருங்க. ஆனால் அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளார இறங்கி சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். சரிங்களா? ஓகேவா? ஸோ அந்த லிக்விட் ப்ரொப்பலண்ட் வந்து மாதிரி பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் மேலே போய் கேஸ் போட்டு அந்த மாதிரி நம்பி நாராயணன் சார் அது ஒரு பெரிய கேஸாக போயிடுச்சு இல்லையா. சரி, அது ஓகே, அது இருந்திருப்போது நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். அப்துல் கலாம் சார் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரையோஜெனிக் நம்ம முன்னாடிலாம் நம்ம கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து நம்ம வெளியிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளே ரெடி பண்ணி அப்புறம் அப்துல் கலாம் சார் பீரியட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆச்சு. சரிங்களா? இப்போ நம்மளே கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வெளியிலேருந்து சில கண்ட்ரிலேருந்து அவங்க ராக்கெட்டை நம்ம இன்ஜினில் வச்சு அவங்க சேட்டலைட்டை நம்ம ராக்கெட்டில் வச்சு செலுத்துகிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு
டெவலப் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ இந்த லிக்விட் ப்ரொப்பலண்ட்னு சொல்லும்போது நம்பி நாராயணன் சார் நீங்கள் மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்புறமா அவர் டைம் இருந்துச்சுன்னா அவர் படிங்க. ஓகேவா? சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ நமக்கு இங்கே ஆக்சிஜன் வந்து லிக்விட் ஸ்டேட்டு, ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு லிக்விட் ஸ்டேட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட்ரஜன் இருக்கலாம், அது மாறலாம். ஃபியூவல் வந்து மேபி மாறலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நைட்ரஜன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேங்க்ல இருந்தும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வராது, அதை வந்து நம்ம பம்ப் பண்ணணும். சரிங்களா? இதுலேருந்து ஃபியூவலை பம்ப் பண்ணணும், இதுலேருந்து ஃபியூவல் வந்து பம்ப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கீழே கிரவுண்ட் வாட்டரை வந்து நம்ம வந்து எங்கே பம்ப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டெரஸ்க்கு பம்ப் பண்ணுறோம், டெரஸில் உள்ள டேங்குக்கு பம்ப் பண்ணுற மாதிரி அந்த ரெண்டு இதில் உள்ள லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ரெண்டையுமே எங்கே நம்ம பம்ப் பண்ணுறோம்னா கம்பஷன் சேம்பருக்கு நம்ம பம்ப் பண்ணுறோம். கம்பஷன்னா எரிதல், எரியும், அங்கே தான் வந்து பர்னிங் நடக்கும். சரிங்களா? அங்கே வந்து நமக்கு உள்ளார வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அப்படியே இந்த பைப்பில் தண்ணி கொட்டுதுல அந்த மாதிரிலாம் இருக்காது, ஒரு டிராப்லெட் ஃபார்மாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷவர்லேருந்து வரும்போது ஒரு டிராப்லெட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளார டிராப்லெட்ஸ் ஃபார்மில் போகும். எதுக்குன்னா நல்லா கம்ப்ளீட்டாக கம்பஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கம்பஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அங்கே உள்ளார வந்து டிராப்லெட் ஃபார்மில் போகும்போது அங்கே ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அந்த ஸ்பார்க் மூலயமா என்னன்னா அந்த கேஸஸ் எல்லாம் ஃபியூவல் எல்லாம் பேர்ன் ஆகி கேஸஸ் கிடைக்கும். அந்த கேஸஸை அந்த இன்ஜின் வந்து வெளியில் தள்ளும். ராக்கெட்டோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசில் வழியாக வெளில தள்ளிடும். அதான் நீங்கள் பார்க்குற ஸ்டார்டிங்லேயே பார்ப்பீங்களா, புகையாக வருமே, வெள்ளன்னு. சரிங்களா? அதுதான். அப்போ அப்படி அந்த கேஸஸ் வெளியில் வந்தால் தான் ராக்கெட் வந்து மேலே போகும். ஸோ இப்போ இங்கே மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, அந்த ஃபியூவல் பர்ன் ஆகி அந்த கேஸஸ் வந்து கிடைக்குது இல்லையா, அந்த கேஸஸை அந்த ராக்கெட்டு வெளியில் தள்ளும். அப்போ ராக்கெட் வந்து கேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது இல்லையா, அதே ஃபோர்ஸை அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்லா அதே டைமில் அந்த கேஸ் ராக்கெட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. தட் இஸ் த த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ராக்கெட் கிடைக்குது. ஸோ ராக்கெட் வந்து நமக்கு மேலே போகும். சரிங்களாப்பா? இதுதான் நமக்கு ஓவரால் ஐடியா. நீங்கள் அனிமேஷனாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். சரியா? சரி, ஓகேங்களா? பார்ப்போமா? கவனி. ஓகேப்பா. ஸோ நமக்கு லிக்விட் ஸ்டேட்டு என்னப்பா ஆச்சு, என்னடா இது பின்னாடி போயிடுதோ? சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? என்னையாச்சு பிளே ஆக மாட்டுது. ஸோ ஆக்சிடைசரு, ஃபியூவலு, பம்பு, கம்பஷன் சேம்பரு, நாசில், எக்ஸாஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் ஃபியூவல் லிக்விட் ஸ்டேட்டு, பர்ன் ஆகிற ஃபியூவல் லிக்விட் ஸ்டேட்டு பம்ப் ஆகுது, கம்பஷன் சேம்பருக்குள்ள போக போகுது. ஸோ கம்பஷன் சேம்பருக்குள்ள டிராப்லெட்ஸ் ஃபார்மில் போகும். கம்பஷன் சேம்பரில் டிராப்லெட்ஸில் போகுது, ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். ஸ்பார்க்கு, கம்பஷன் நடக்குது, அந்த கேஸஸை இன்ஜின் வெளியில் தள்ளுது. இந்த கேஸஸ் இன்ஜினை வெளியில் தள்ளும் போது இன்ஜின் வந்து புஷ் பண்ணுது கேஸ் வந்து ராக்கெட்டை மேலே புஷ் பண்ணுது. that force is called thrust force. You got it, students? Clear, students? புரிஞ்சுதாயா? Okay, students? Clear, students? Clear அப்பா? So this engine pushes the exhaust gases down. சரிங்களா? So that exhaust gases push the rocket up. That force is a thrust force. ஓகேங்களா? இது வந்து இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் யார் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்களாப்பா, யார் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து this thrust force acting on rocket by exhaust gases. சரிங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் யார் தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is the force acting on exhaust gases. exhaust na vella pora gases. So exhaust gases by rocket, action reaction by rocket. ஓகேங்களாப்பா? ஸோ இது ராக்கெட் கொடுக்குற ஃபோர்ஸு, இது கேஸ் ராக்கெட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். both are equal and opposite. According to Newton third law, for every action there is equal and opposite action. This is the clear issue. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் சார்? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம், ஆக்சலரேஷன் சொல்ல போகிறோம், எழுத போகிறோம். கவனிக்கலாமா? சரி, கவனிங்க.
ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதிக்கலாமா? ஓகேங்களா? இதில் நம்ம சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஃபோர்ஸ் எழுதிக்கலாமா? எல்லாரும் எழுதுறீங்களா? த்ரஸ்ட் ஃபோர்ஸா? யா, த்ரஸ்ட் ஃபோர்ஸ். த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்னது இது? த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னா என்னென்ன? ஃபோர்ஸு ஆக்டிங் ஆன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ராக்கெட் பை எக்ஸாஸ்ட் கேஸஸ் ஓகேங்களா? அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ் மேலே அப்படிதானப்பா? கேஸஸ் மேலே யார் தருது? கேஸஸ் மேலே ராக்கெட் தருது. திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் நமக்கு கேஸஸ் பை ராக்கெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட வெலாசிட்டி. சரிங்களா? ராக்கெட்டோட வெலாசிட்டி பா. ஸோ விஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். வித் ரெஸ்பெக்ட் டு இனர்ஷியல் ஃப்ரேம். அது கிரவுண்ட் வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கேஸ் வெளியில் போகுது இல்லையா? கேஸ் ஒரு ஸ்பீடில் வெளில போகுது இல்லையா? அது வந்து கேஸஸோட ஸ்பீட் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸஸ். ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஓகேங்களா? சரி. அடுத்து இப்போ இந்த ராக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? திஸ் இஸ் த ராக்கெட். I'm drawing rocket. Okay. Now check day India. This is exact gases. This is really going on. Yeah. This force on thrust force. This force on gases மேல rocket கொடுக்குற force. This has a velocity vg. Okay. This has a velocity vr. Okay. ஓகேப்பா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களாப்பா? என்ன கன்சர்வேஷன்? ஸோ 2 கன்சர்வேஷனை நம்ம கண்டிப்பாக, ஒன்று வந்து நியூட்டன் தரலாம், இன்னொன்று வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன். நான் வந்து இப்போ வந்து நல்லா கவனிக்கணும். சிஸ்டம்னு நம்ம யாரை எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கலாமா? இப்போ நம்ம சிஸ்டம் யாரை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராக்கெட்டு ப்ளஸ் கேஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கு அப்போ ராக்கெட் ப்ளஸ் கேஸ் எடுத்துட்டோம்னா, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு ராக்கெட்டு கேஸு நீங்கள் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, நம்ம 2 நெட் ஃபோர்ஸ், அதாவது நீங்கள் த்ரஸ்ட் ஃபோர்ஸையும் அந்த கேஸ் கொடுக்குற ஃபோர்ஸையும் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்னவாயிடும்னா 0 ஆகிடும். அப்போ நெட் ஃபோர்ஸ் 0 இருந்தது அப்படின்னா we can apply conservation of momentum. We can apply law of conservation of linear momentum நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. அடுத்து சரிங்களாப்பா, we can apply law of conservation of momentum. நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் அப்படி எழுதிக்கலாமா? பிஃபோர் லான்ச் அப்படின்னு எழுதிக்கலாம். பிஃபோர் லான்ச் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் லான்ச். ஓகேங்களா? ஆஃப்டர் லான்ச் அட் பர்டிகுலர் டைம் எடுக்கலாம். டைம் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா? டைம் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட வெலாசிட்டியும் 0. சரிங்களா? கேஸோட வெலாசிட்டியும் 0. ஸோ மொமெண்டம் 0, மாசிட்டி வெலாசிட்டி இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட மாஸ். ஆனால் இங்கே இருக்கிறதுல இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம வந்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு வந்து இங்கே ராக்கெட்டோட மாஸ் அப்படிங்கிறது அந்த பார்ட்ஸு ப்ளஸ் அந்த ஃபியூவலோட மாஸையும் சேர்த்து தான் வரும். அது டோட்டல் மாஸ். அப்போ இந்த ஃபியூவல்லாம் வந்து காலியாக ராக்கெட்டோட மாஸ் கம்மியாகிட்டே இருக்குமா? ஸோ ராக்கெட்டோட மாஸ் வந்து வேரியபிள். ஓகேவா? ராக்கெட்டோட மாஸ் வந்து வேரியபிள், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லான்ச் பண்ணுற அந்த இன்ஸ்டன்ட்ல மொத்த மாஸ் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபியூவலோட மாஸ் தீர்ந்து போயிடும். ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 கேஜி இருக்கு, அதில் 1 கேஜி வெளில போயிடுச்சுன்னா 999 கேஜி தான் இருக்கும். அப்போ ராக்கெட்டோட மாஸ் ஒரு பர்டிகுலர் டைம், அந்த டைம் டீல எவ்வளோ மாஸ் இருக்குன்னா, ஓகேவா, எவ்வளோ மாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராக்கெட்டோட மாஸ் இது டோட்டல் மாஸ் எம் நாட்னு எடுத்துப்போம். அதுலேருந்து கொஞ்சம் மாஸ் வெளியில் போயிடும் இல்லையா, கொஞ்சம் மாஸ் வெளியில் போயிடும். அந்த கொஞ்சம் வெளியில் போன மாஸ் வந்து டிஎம்னு எழுதிக்கலாம். வெளியில் போன மாஸ் வந்து டிஎம்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த மாஸ் இன்டு வெலாசிட்டி. வாட் இஸ் அ வெலாசிட்டி? நமக்கு வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொமெண்டம்னா அதானப்பா, மாஸ் இன்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட். இந்த பிளஸ் மைனஸ்லாம் நான் போடல, ஏன்னா நான் வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டேனாவே நீங்கள் ப்ளஸ் மைனஸ்னு போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா. ஸோ இது வந்து ராக்கெட்டோட மொமெண்டம். இது வந்து ராக்கெட்டோட மொமெண்டம் ப்ளஸ் யாரோட மொமெண்டம் போட போகிறோம் அப்படின்னா, கேஸோட மொமெண்டம் போட போகிறோம். கேஸோட மொமெண்டம் வந்து கேஸோட மாசு இன்ட்டு கேஸோட வெலாசிட்டி. கேஸோட வெலாசிட்டி. சரிங்களா. கேஸோட வெலாசிட்டி. இதுதான் நமக்கு டோட்டல் மொமெண்டம். சரிங்களாப்பா. ஸோ டோட்டல் மொமெண்டம் வந்து இது நமக்கு இது யாரோட மொமெண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொமெண்டம் ஆஃப் ராக்கெட், லீனியர் மொமெண்டம் ஆஃப் ராக்கெட். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி தரப்போம், ரொம்ப உள்ளாரெல்லாம் போல. மொமெண்டம் ஆஃப் ராக்கெட் அட் டைம் டி, ஒரு டைம்ல. சரிங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாப்பா, நமக்கு மொமெண்டம் ஆஃப் கேஸ், மொமெண்டம் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ், மொமெண்டம் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்றோம், உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ நமக்கு m0 vr அப்படின்னு வரும், மைனஸ் dm vr வெக்டார் அப்படின்னு வரும், பிளஸ் dm vg வெக்டார் அப்படின்னு வரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னாப்பா, இங்கே ஜீரோவா. ஸோ நான் என்ன பண்ணுங்க, இந்த டிஎம் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் m0 vr வரும், மைனஸ் ஈக்குவல் டு அங்கே டிஎம் காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே விஜி வெக்டார் மைனஸ் விஆர் வெக்டார் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களாப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது மொமெண்டம், ஐ நீட் அ ஃபோர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். மொமெண்டமை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதுதானப்பா அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லா இல்லைப்பா. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லா நம்ம என்ன படிச்சிருக்கோம், அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஓகேங்களாப்பா. So force vector equal to rate of change of linear momentum vector. You got it. Rate of change of linear momentum vector. அப்ப I need a force. அதனால என்ன பண்றேன், இந்த மொமெண்டமை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இந்த மொமெண்டமை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு ராக்கெட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ்னு கிடைச்சிரும். சரிங்களா. நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சரிங்களாப்பா. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஸோ ராக்கெட்டுக்கும் சைன் போடல, கேஸுக்கும் சைன் போடல, நான் வெக்டார்னு காமனாக எழுதிட்டேன். என்னோட வெக்டார்னு வந்துட்டாலே சைன் போடணும் இல்லை. நம்ம கூட போட்டிருப்போம் கன்சிடரேஷன் மொமெண்டம்ல வந்து எந்த டைரக்ஷனில் போச்சுன்னே தெரியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வெக்டார் யூஸ் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட். ஓகேங்களாப்பா. ஸோ இப்போ இதில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறப்பா. ஸோ டி பை டிடி ஆஃப் நமக்கு மைனஸ் m0 vr, ஓகேப்பா, m0 vr வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்படிதானே பாருக்கு, m0 vr வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டி பை டிடி ஆஃப் நமக்கு dm இது இருக்குல்லப்பா, இது என்ன எழுதிக்கலாம், இந்த இருக்குல்லப்பா vg மைனஸ் vr இருக்குல்ல, இது நான் என்ன எழுதலாம் தெரியுமா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி எழுதலாம். va மைனஸ் vbன்னு எழுதலாம் இல்லையா. va ரிலேட்டிவ் வெலாசிட்டி எழுதலாம்ப்பா, vab அப்படின்னா என்னது, va மைனஸ் vb அப்படின்னு எழுதலாமா. ஓகேங்களா. va மைனஸ் vbன்னு எழுதலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம், வெலாசிட்டி ஆஃப் கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராக்கெட் அப்படின்னு எழுதலாம். வெலாசிட்டி ஆஃப் கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராக்கெட் அப்படின்னு எழுதலாம். this is the relative velocity. ஓகேவா. this is the velocity of gas with respect to rocket. velocity of gas with respect to rocket. சரிங்களா. with respect to rocket நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ண போறேன், இந்த மாஸ் தான் மாறிக்கிட்டே இருக்க போகுது. சரிங்களா. அப்போ என்ன பண்றோம், இந்த மைனஸ் விஆர், ஓகேங்களா, விஆர் வெக்டார் இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் dm0 by dt அப்படின்னு ஈக்குவல் டு, இதுல இந்த வெலாசிட்டி ஆஃப் கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராக்கெட் அப்படி இருக்கட்டும். இந்த மாஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், dm by dtன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இது இருக்குல்லப்பா, இதுதான், இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணா யூனிட் போட்டு பாருங்க. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னாவே அது பேர் ஃபோர்ஸ். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாலே அது பேர் ஃபோர்ஸ் இல்லையா. திஸ் இஸ் த ஃபோர்ஸ் யார் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராக்கெட் மேலே. யார் மேலே, ராக்கெட் மேலே. ஃபோர்ஸ் ஆன் தி ராக்கெட். திஸ் இஸ் த ஃபோர்ஸ். ஏன்னா இது யாரோட, இங்கே பாருப்பா, இது வந்து ராக்கெட்டோட மாசு,
இங்கே பாரியா, இது வந்து இங்கே பாருப்பா, இது வந்து நீங்கள் ராக்கெட்டோட மாசு, இது ராக்கெட்டோட வெலாசிட்டி. அப்போ இது யாரோட ஃபோர்ஸு? ஃபோர்ஸ் ஆன் ராக்கெட். மைனஸ் இருக்க விட்டுறாங்க, மைனஸ். ஃபோர்ஸ் ஆன் தி ராக்கெட், ஃபோர்ஸ் ஆன் தி ராக்கெட் யார் தரா? பை எக்ஸாஸ்ட் கேஸஸ். ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். அப்போ இது யார்? இது ஃபுல்லாக கேஸ், இது ஃபுல்லாக கேஸோட இது அப்படிதானேப்பா. அப்போ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் தி ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆன் தி கேஸஸ், ஃபோர்ஸ் ஆன் தி கேஸஸ் பை ராக்கெட். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் மாதிரி இது பேர் தான் த்ரஸ்ட் ஃபோர்ஸு. அப்போ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இங்கே மைனஸ் வந்திருக்கு. அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குன்னா நமக்கு அந்த கேஸ் மேலே ராக்கெட் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. நம்ம இதுலேருந்து நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சியோ கவனிக்கலையோ எனக்கு தெரியாதையா, சரியா? இந்த டெரிவேஷன் கேட்க போகிறதும் கிடையாதையா. ஆனால் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கையா, இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கேட்பாங்கப்பா. திஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸு, ஓகேங்களா? த்ரஸ்ட் ஃபோர்ஸு, வாட் இஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸு? நமக்கு இங்கே பாரு, இதுதானே நீங்கள் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு எழுதுறீங்க. இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது? இந்த பாருங்க, இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கா? ஸோ நீங்கள் மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டாலும், ஸோ மைனஸ் velocity of gas with respect to rocket into dm by dt. இதை வச்சுதான்ப்பா கொஸ்டினே நமக்கு. இதை வச்சு தான் நம்ம கொஸ்டின். நீ எது படிக்கிறே இல்லையோ இது படிக்கணும். ஓகேப்பா? velocity of gases with respect to rocket into dm by dt. சரிங்களாப்பா? ஸோ நீங்கள் சம்டைம் நம்ம வந்து மைனஸ் எதுக்குன்னா அது கேஸ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குங்கிற சொல்கிறது தான். ஸோ நீங்கள் மேக்னிடியூட் எழுதுனீங்கன்னா therefore thrust force equal to velocity of gas with respect to rocket into dm by dt. இதுதான் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் ஆகுதுப்பா. இதுதான் ப்ராப்ளம்ஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? So this is the velocity of exhaust gas. Velocity of exhaust gas with respect to rocket. With respect to rocket. Now what is a dm by dt sir? Now what is a dm by dt sir? அப்படி எழுதலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? எது படிக்கிறீங்களோ இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா கண்டிப்பா படிக்கணும். சரியாப்பா? dm by dt. Now what is the dm by dt sir? அப்படின்னு பார்க்க போறோம். dm by dt கேட்குறாயா? சரியா? dm by dt கேட்குறாங்க, கவனிக்கலாமா? சரி, இப்போ நமக்கு கவனிங்க. அப்போ therefore அந்த thrust force equal to velocity of gas with respect to rocket into நமக்கு என்னப்பா, நமக்கு dm by dt. dm by dt. Now what is the dm by dt அப்படின்னா, இது எம்னா மாஸ் தானேப்பா. யாரு? மாஸ் ஆஃப் த கேஸ் வெளியில போகுது இல்லையா, கேஸ் வெளில போகுது இல்லையா, அது. அப்போ டைம் டிவைட் பண்ணல ரேட்டு. அப்போ ரேட் ஆஃப் யார் எக்ஸாஸ்ட் கேஸ், ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ். ரேட் ஆஃப் மாஸ் பா, ரேட் ஆஃப் மாஸ் யாரோட மாஸ்? மாஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ். ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸஸ். ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட், நான் மேக்னிடியூட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸஸ். ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸஸ். ஓகேவா? rate of mass of exhaust gases. சரிங்களாப்பா? யூஸ்வலி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இந்த VGR இருக்குல்லப்பா, இந்த VGRையும் அந்த dm by dtயும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டாக எடுத்துப்பாங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொபோர்ஷனில். ஓகேவா? dm by dt வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டாக எடுத்துப்பாங்க. சரிங்களா? இந்த VGRையும் dm by dtயும். அப்போ இந்த dm by dtன்னு ஒவ்வொரு வாட்டியும் பேர் எழுதிட்டே இருக்க முடியாதுப்பா. நான் சிம்பிளாக ஒவ்வொரு வாட்டி dm by dtன்னு எழுதலாமல் நம்ம டேக்கிங் dm by dt ஈக்குவல் டு ஆர்னு எழுதிக்கிறேன். ஆர்னா நமக்கு ரேட் ஆஃப் தானே, ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ். ஸோ நான் அதை ஆர்னு எழுதிக்கிறேன். ஐம் டேக்கிங் dm by dt ஈக்குவல் டு ஆர். சரியாப்பா? அதே மாதிரி நீ VGR எப்படி கூட எழுதிக்கலாம்னா, அது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்லையா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ VRன்னு கூட எழுதிக்கலாம், VRன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எப்படி கூட எழுதிக்கலாம்னா, ஸோ VR இன்டூ ஆர் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக கூட எழுதிக்கலாம். உங்கள் இஷ்டம். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், நான் இப்படியே படிச்சுக்கிறேன் சார், யுவர் விஷ் அது. சரிங்களாப்பா? இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆர் வந்துருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு 1 kg கேஸ் வெளில போகுதுன்னா கான்ஸ்டன்டா என்ன பார்த்தோம்? ஒரு செகண்டுக்கு 1 kg கேஸ் வெளியில போகுதுன்னா அடுத்த 1 செகண்டுக்கு 1 kg தான் வெளில போகும். அடுத்த 1 செகண்டுக்கு 1 kg தான். அப்ப ராக்கெட்டோட ஹோல் ஜேர்னி ஃபுல்லாவே 1 செகண்டுக்கு 1 kg கேஸ் தான் வெளியில போற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் கான்ஸ்டன்டா. இப்படிதான் நம்ம சிலபஸ்லையும் இப்படிதான் கொடுத்துருக்காங்க. மேபி உள்ளார இஸ்ரோல உள்ளார போய் கொடுத்துட்டு நீங்க இப்படி சில கேஸ்ல இப்படி எடுத்துக்கிறீங்க சார், வேற கேஸ்ல மாறுற மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு அவங்களதான் போய் கேட்கணும். சரியா? பட் நமக்கு சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நம்ம சிலபஸ்ல இதை கான்ஸ்டன்டா எடுத்து தான் சொல்லியிருக்காங்க. நம்ம dm by dt அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாப்பா, ஸோ வேற பேர் என்ன சொல்லலாம்? வேற பேர் என்ன சொல்லலாம்னா ரேட் ஆஃப், சரிங்களாப்பா, மாஸ் ஆஃப் பர்னிங் கேசஸ் அப்படி கூட சொல்லலாம். இந்த பர்னிங் கேசஸ் ஆர் கம்பஷன் கேசஸ்.
கம்பர்ஷனான கேசஸ், கம்பர்ஷன் கேசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களாப்பா, கம்பர்ஷன் கேஸ். இதோட யூனிட் ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா, மாஸுக்கு யூனிட், இதோட யூனிட் பாருங்க. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா மாஸுக்கு கேஜி, டைமுக்கு செகண்ட். ஸோ கேஜி பர் செகண்ட். இப்போ கேஜி பர் செகண்ட்ல கொடுத்துருந்தா அப்போ அவங்க டிஎம் பை டிடி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கேஜி பர் செகண்ட்ல கொடுத்துருந்தா அவங்க டிஎம் பை டிடி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களாப்பா, ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் புரிஞ்சு. த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஐ நீட் ஒன்லி ஒன் ஃபார்முலாப்பா. த்ரஸ்ட் ஃபார்முலா. ஐ நீட் ஒன்லி ஒன் ஃபார்முலா. த்ரஸ்ட் ஃபார்முலா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்டூ ஆர். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்டூ ஆர். யூ நோ த டைரக்ஷன். டைரக்ஷன் உனக்கு தெரியும். மைனஸ் போடுறதே நம்ம டைரக்ஷன் தான்யா. மைனஸ் போடுறதே நமக்கு. மைனஸ் எதுக்கு போடுறோம்? எக்ஸாஸ்ட் கேஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கு. எக்ஸாஸ்ட் கேஸ் மேல இருக்க ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கு. நமக்கு தெரியாத த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்வர்டா தான் இருக்குன்னு. நமக்கு தெரியும் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்வர்டு. அந்த ராக்கெட் மேல கேஸ் மேல உள்ள ஃபோர்ஸ் டவுன்வர்டு நமக்கு தெரியும். ஐ நீட் அ மேக்னிடியூட். ஃபோக்கஸ். ஐம் ஃபோக்கஸிங் ஆன் த மேக்னிடியூட். சரியா? சரி. இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இல்லப்பா, இப்போ நம்ம நல்லா கவனிக்கலாமா? இப்போ இப்போ நமக்கு கிளம்பணும். கிளம்பும் போது எவ்வளோ ஆக்சலரேஷன் அட் டைம் வந்து ஜீரோ. டைம் ஜீரோனாவே இனிஷியல்னு அர்த்தம். அப்படிதானப்பா, இனிஷியல். இந்த இனிஷியல் கண்டிஷன்ல என்ன கேட்பாங்கன்னா ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் ஆஃப் ராக்கெட் மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ சிஸ்டம் ஆக்சலரேஷன் ஆஃப் ராக்கெட். இனிஷியல் கண்டிஷன்ல வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் ராக்கெட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ இங்கே யார் சிஸ்டம்? போன வாட்டி நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷன் போடும்போது ராக்கெட்டையும் கேஸையும் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே யார் சிஸ்டம் எடுத்துக்கிறோம்னா நமக்கு ஃபோக்கஸிங் ராக்கெட். அந்த ராக்கெட் மேலே நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாப்பா, ராக்கெட்டை சிஸ்டமாக எடுத்துக்கிறோம். அப்போ கேஸ் சிஸ்டம் கிடையாது, ராக்கெட் மட்டும்தான் சிஸ்டம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராக்கெட் மட்டும்தான் சிஸ்டம். சரியா? ஸோ நமக்கு தெரியாததா ஆக்சலரேஷன் ஆஃப் ராக்கெட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் ராக்கெட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன மந்திரம் இருக்கு? ராக்கெட்டோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு. யா, ஓகே. என்ன சார் ஆக்சலரேஷன் ஆஃப் ராக்கெட் அப்படின்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ். யா, நெட் ஃபோர்ஸ் ஆன் ராக்கெட் பை நமக்கு டோட்டல் மாஸ் ஆஃப் ராக்கெட். யா, திஸ் இஸ் த ஃபார்முலா. கரெக்டாப்பா? இப்போ நமக்கு ஃபோர்ஸ் வேணும். வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ராக்கெட் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃப்ரீ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாவே ஐ நீட் எ ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் எங்க எடுத்துக்க போறோம்னா, இப்போ நமக்கு கிராவிட்டி இருக்கிற இடத்துல. சரிங்களாப்பா? எர்த்துல தானே கிளம்ப போகுது. சரி, இங்க வந்து ஜி வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ண முடியாது. ஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆக்சலரேஷன். வி கான்ட் நெக்லெக்ட். ஃப்ரீ பாடி டயக்ராம். யார் சிஸ்டம் வந்து ராக்கெட். ஓகேவா? சிஸ்டம் வந்து ராக்கெட். ஓகேப்பா. ஸோ அகெயின் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ராக்கெட் மேலே நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நமக்கே தெரியும். இந்த ராக்கெட்டுக்கு மாஸ் இருக்கு. ஸோ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுனா ராக்கெட் மேலே ரெண்டு ஃபோர்ஸ். ஒன்று கேஸ் கொடுக்குற த்ரஸ்ட் ஃபோர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ் இருக்கிறதுனால எம் நாட்னு வச்சுப்போம். எம் நாட் இனிஷியல் மாஸ். இனிஷியல் கண்டிஷன். அப்போ எம் நாட் அப்படிங்கிறது இனிஷியல் மாஸ் ஆஃப் ராக்கெட். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா, மாஸ் இருக்கிறதுனால நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆகும். எம் நாட் ஜி. வேற என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா அவ்வளோதான்ப்பா. ஒன்று இந்த ஃபோர்ஸ் யார் தருதுன்னா ராக்கெட் மேல கேஸ் தருது. ஓகேப்பா? திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட் பை கேஸ். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் யார் தருதுன்னா ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட் பை எர்த். ஓகேப்பா? இது வந்து பை எர்த். இந்த ஃபோர்ஸ் வந்து எர்த் கொடுக்குற ஃபோர்ஸ். இது யார் கொடுக்குற ஃபோர்ஸ்னா பை நமக்கு கேஸஸ் கொடுக்குற ஃபோர்ஸ். இங்க எந்த ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னா ராக்கெட் கொடுக்குற ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது. ராக்கெட் கேஸை வெளியில தள்ளிச்சு இல்லை, அந்த ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்? நிறைய டைம் சொல்லிட்டேன், சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது, சிஸ்டத்துக்கு மேல இருக்க ஃபோர்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். There are only two forces. ராக்கெட் கிளம்பும் போது
அந்த இன்ஸ்டன்ட்ல there are two forces, only thrust force and the gravitational force. நான் மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ நமக்கு that for initial acceleration a naught equal to net force. அந்த ஃபோர்ஸ் நமக்கு டைரக்ஷன் தெரியும் சரிங்களாப்பா. நம்ம வந்து ஆக்சலரேஷனோட டைரக்ஷனை ப்ளஸ் எடுத்துப்போமா, ஆக்சலரேஷனோட டைரக்ஷனை ப்ளஸ் எடுத்துப்போமா, அப்படிதானப்பா. ஸோ அப்போ நமக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மைனஸ் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ எம் நாட் ஜி டிவைடட் பை நமக்கு டோட்டல் மாஸ். வாட் இஸ் ராக்கெட்டோட டோட்டல் மாஸ்? எம் நாட். எம் நாட் அவ்வளோதாயா, இவ்வளோதாயா. இப்போ நமக்கு எனக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா எனக்கு தெரியும். இதுல த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலானா எனக்கு தெரியுமே. த்ரஸ்ட் ஃபோர்ஸ் விஆர் இன்டூ ஆர். ஐ நீட் விஆர் இன்டூ ஆர். எனக்கு தெரியுமே விஆர் இன்டூ ஆர். ஐ நோ த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இல்லையா. இப்போ விஆர் இன்டூ ஆர் கிளியரா? அவ்வளோதான், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் இஃப் 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 த ராக்கெட் இன் கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோ. இஃப் த ராக்கெட் இன் கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்குது அப்படின்னா ஆக்சல் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கப்பா? என்ன 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 சேஞ்சஸ் இருக்கும் இந்த ஈக்குவேஷன்ல? என்ன சேஞ்சஸ் இருக்கும்? வாட் யூ எக்ஸ்பெக்ட்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? என்ன எதிர்பார்க்குற அப்படின்னா யா எம்ஜி வில் பி ஜீரோ. யா கரெக்ட். கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா நமக்கு அந்த எம் நாட் ஜி அப்படிங்கிறது ஜீரோ ஆயிடும். ஓகேவா? அப்போ தட் ஃபார் ஆக்சலரேஷன் என்ன வரும்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பை நமக்கு டோட்டல் மாஸ். யா தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது முடிஞ்சு போச்சா? இது முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ எனக்கு தேவை இது ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட், இது ஒரு ஈக்குவேஷன் செகண்ட், இது ஒன்று தேர்ட் ஃபார்முலா. அடுத்து பார்ப்போம். அடுத்து என்னன்னா ஓகே இது கிளம்பும் போது இருக்க ஆக்சலரேஷன் வச்சுக்கலாமே. கிளம்பிட்டதுக்கு அப்புறம், கிளம்புனதுக்கு அப்புறம் சரிங்களா, கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு டைம்ல கேட்குறாங்க. அட் டைம் டி, அட் டைம் டி கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு டைம் கரெக்டாக வந்து இப்போ 7:40க்கு கிளம்புது அப்படின்னா வாட் இஸ் த ஆக்சலரேஷன் அட் 8 o'clock. அந்த மாதிரி இனிஷியல் டைம் வந்து நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல நமக்கு ஆக்சலரேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ எகைன் வந்து ஆக்சலரேஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் அட் டைம் டி இல்லைப்பா. ஆக்சலரேஷன் அட் டைம் சி ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் அட் டைம் டி பை நமக்கு நெட் ஃபோர்ஸ் அட் டைம் டி டிவைடட் பை நமக்கு மாஸ் ஆஃப் த ராக்கெட். மாஸ் ஆஃப் ராக்கெட் அட் டைம் டி, மாஸ் ஆஃப் ராக்கெட் அட் டைம் டி. கண்டிப்பாக மாஸ் மாறும். ஏன்னா எம் நாட்டே இருக்காது இல்லையா, மாஸ் மாறிட்டே இருக்கும். எகைன் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்னதுன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஏன் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும் வச்சுக்கோப்பா. ராக்கெட்டுக்கு நம்ம ராக்கெட்டை சிஸ்டமாக எடுத்துட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும் வச்சுக்கோங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் டைம் டீல பார்ப்போமா. டைம் டீல எகைன் அதே தான் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கும், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா கிராவிட்டி. கிராவிட்டி இருந்துச்சுன்னா கிராவிட்டி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, கவலைப்படணும். கிராவிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா வெயிட்டுங்கிற ஃபோர்ஸ் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல எம்டிஜின்னு வரும். ஏன்னா மாஸ் மாறி இருக்கும் இல்லையா. ஓகேவா? ஸோ இது நமக்கு இங்கே ஆக்சலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆக்சலரேஷன் அட் டைம் டி. எகைன் டூ ஃபோர்ஸஸ் சரியாப்பா. ஓகேவா? அப்போ தட் ஃபோர் நமக்கு ஆக்சலரேஷன் அட் டைம் டி வந்து பார்த்தீங்கன்னா தட் ஃபோர் ஆக்சலரேஷன் அட் டைம் டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் என்ன? த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மைனஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மைனஸ் எம் அட் டைம் டி, எம் அட் டைம் டி இன்டூ நமக்கு ஜி பை நமக்கு எம் அட் டைம் டி. ஓகேவா? ஓகேவா? அவ்வளோதான். போன வாட்டி எம் நாட்டுன்னு ஒன்று போட்டேன். அப்போ இங்கே வந்து இங்கே மொக்கையா இருக்கியா, ஏ நாட்டுன்னு போட்டால் நாட்டு நாட்டுன்னு போட போகிறேன், டிடினா இதுன்னு போட போகிறீங்க சரிங்களாப்பா. சரி இப்போ நல்லா கவனிங்க. எம் அட் நாட்டு மாஸ் இன்டூ டைம் டி கிடையாது. மண்லேயே நான் கோவம் ஆயிடும்டா. அப்புறம் அப்படி எவ்வளோ பொறுமையாக எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு கோவப்படுத்தாத. எம் இன்டூ டி கிடையாது, எம் அட் டி. பாக சரியா? சரிங்களா? சரி நல்லா கவனிங்கப்பா. இப்போ இதுல வந்து த்ரஸ்ட் ஐ நோ த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அது மாறாது. ஏன்னா நம்ம விஜிஆரை வந்து விஜிஆரை நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அது விஆர் இன்டூ ஆர். விஆரும் ஆரும் மோஸ்ட்லி மாறாதுன்னு நம்ம சொல்லிட்டோம், முன்னாடியே சொல்லிட்டோம் சரியா. இப்போ நமக்கு மாஸ் அட் டைம் டி கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள்யா. மாஸ் அட் டைம் டினா என்னையா, இப்போ வந்து டைம் ஜீரோவா இருக்கும்போது ஒரு 100 கேஜி இருக்கு. டைம் ஜீரோவா இருக்கும்போது ஒரு 100 கேஜி 1000 கேஜி இருக்குன்னு வச்சுக்கோமே. 1000 கேஜி இருக்கு சரியா. டைம் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாஸ்ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ மாஸ் வெளியில போச்சுன்னு பார்க்கணும். அப்போ ஆறு வந்து கொடுப்பாங்க, எவ்வளோ மாஸ் வெளில போச்சு அப்படின்னு கொடுப்பாங்க சரிங்களாப்பா. ஓகே நான் சொல்றது கவனிக்கலாமா? சரிங்களாப்பா கவனிங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோட வேல்யூ கொடுப்பாங்க. ஆர்னா என்ன? டிஎம் பை டிடி. டிஎம் பை டிடி என்னப்பா? டிஎம் பை டிடி. டிஎம் பை டிடி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஒரு 10 கேஜி வந்து ஒரு செகண்டுக்கு வெளில போகுது, ஒரு செகண்டுக்கு 10 கேஜி வெளில போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லுங்க பார்ப்போம்,
10 செகண்ட்ல எவ்வளவு மாஸ் இருந்திருக்கும் சொல்லு பாப்பா யாராவது. 10 செகண்ட்ல எவ்வளவு மாஸ் இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் 1000 கேஜி இருந்துச்சாம். ஒரு செகண்டுக்கு 10 கேஜி வெளில போகுதாம். இப்போ 10 செகண்ட்ல எவ்வளவு மாஸ் இருக்கும்? 10 செகண்ட்ல எவ்வளவு மாஸ் இருக்கும் இப்போ? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சார் அது ஒண்ணும் இல்லை சார். ஒரு செகண்டுக்கு 10 கேஜியா சார்? 10 செகண்ட் ஆயிடுச்சா சார்? 10 × 10 சார், 100 கேஜி வெளில போயிடுச்சு சார். 1000ல 100 காலி ஆயிடுச்சு சார். ஒரு செகண்டுக்கு 10 ரூபா செலவு பண்ணா 10 செகண்டுக்கு 100 ரூபா செலவு பண்ணிடும். அப்ப 1000 ரூபா கையில இருந்துச்சு, 100 ரூபா போயிடுச்சு, மீது 900 ரூபா தான் இருக்கு. அப்ப எப்படி போட்டீங்கன்னா இனிஷியலா இருந்த மாச என்ன பண்ணீங்க? 1000 இன்ட்டு எதை வந்து மைனஸ் பண்ணீங்க? 100. அந்த 100 எப்படி கிடைச்சது? அந்த 10 இன்ட்டு டைம். அந்த 10 இன்ட்டு டைம். அப்ப எம் அட் டி அப்படிங்கிறது இனிஷியலா இருந்த மாசு மைனஸ் எவ்வளவு வெளில போச்சு, யூனிட் டைமுக்கு எவ்வளவு வெளில போச்சு, நமக்கு இப்ப என்ன டைம் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணும். சிம்பிள். அது முடிஞ்சு போச்சு. சரியாப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? இதுதான் நமக்கு ஆக்சலரேஷன் அட் டைம் டி. ஓகேவா? இப்போ இது நமக்கு கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா என்ன ஆயிடும்? கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்னா என்ன ஆயிடும்? ஜி தான் ஜீரோ ஆகும். இல்லை மாசு ஜீரோ ஆகாதுடா. ஏலே என்னாலே நீ நம்மகிட்ட பிசிக்ஸ் படிக்கிற நீ, என்னாலே படிக்கிற நீ, ஜி தாண்டா ஜீரோ ஆகும், மாஸ் எப்படா ஜீரோ ஆகும்? காட்ஸ் மணிகண்டன் நம்மகிட்ட பிசிக்ஸ் படிக்கிறாங்களே இவங்க. சரியா? அப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஆக்சலரேஷன் அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பை மாஸ் அட் டைம் டி மட்டும் தான் வரும். ஓகேப்பா? எம்டிஜி அந்த இது வந்து ஜீரோ ஆயிடும். ஸோ இப்போ எம்டிஜி அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? ஜீரோ ஆயிடும். ஓகேவா? ஓ சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ். என்ன சோல்ஜர்ஸ், ஒரு நியாயம் வேணாமா? ஒரு ஓகேவாப்பா? கிளியரா? திஸ் இஸ் ஆக்சலரேஷன் அட் டைம் டி. ஆக்சலரேஷன் அட் டைம் டி, ஆக்சலரேஷன் இது ஒரு கொஸ்டின். அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆக்சலரேஷன் வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா, பார்த்துக்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ரெண்டே ரெண்டு ஃபோர்ஸ். கிராவிட்டி இருந்ததுன்னா 2 ஃபோர்ஸ் வருது, கிராவிட்டி இல்லைன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் வருது. அவ்வளவுதான். நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ல கிராவிட்டி இருந்துச்சுன்னா 2 ஃபோர்ஸ் வருது, 2 ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணணும். கிராவிட்டி இல்லைன்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. த்ரஸ்ட் ஃபோர்ஸுக்கும் ஃபார்முலா தெரியும், விஆர் இன்டூ ஆர். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆமா, சரியா? அடுத்தது சரிங்களா? அந்த சொல்றப்பா, துருவி துருவி கேட்குற அளவுக்கு நமக்கு சிலபஸ்ல இல்லை சீரியஸ்லி. சரியா? இஃப் யூ துருவி துருவி வேணும்னா நீங்க போயிட்டு காலேஜில் தாராளமாக படிங்க. நம்ம முதல்ல சிலபஸ் முடிச்சிருவோம். ஐ நீட் டு கம்ப்ளீட் த சிலபஸ். இப்போ நமக்கு இது ஓகே. இப்போ இது ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொஷின் போடுவோம். இப்போ நம்ம என்னென்னலாம் ஃபார்முலா படித்தோம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்முலா இதுதான்ப்பா. இது நீங்கள் படிச்சினாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலே வாட்ஸ் ஃபார்முலே? ஃபர்ஸ்ட் ஃபார்முலே அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், த்ரஸ்ட் ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆஃப், சரிங்களா, கேஸ் மேலே ராக்கெட் கொடுக்குற ஃபோர்ஸ். இது ஒன்று படித்தோம். செகண்ட் என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மேக்னிடியூட். ஐ நீட் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் என்ன படித்தோம்னா விஆர் இன்டூ ஆர். தேர்டு வந்து விஆர் அப்படிங்கிறது என்னன்னா velocity of gas with respect to rocket, that is vg vector minus vr vector. அவ்வளவுதான். r அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா dm by dt. r அப்படிங்கிறது என்னன்னா dm by dt. யூஸ்வலா இவங்க ரெண்டு பேரையும் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களாப்பா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த். சரியாப்பா? ஸோ ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அட் டைம் டி. நல்லா கவனிச்சுக்கோப்பா. ஆக்சலரேஷன், இனிஷியல் ஆக்சலரேஷன் ஏ நாட் அப்படிங்கிறது என்னன்னா, இஃப் கிராவிட்டி இருந்தது அப்படின்னா ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மைனஸ் எம் நாட் ஜி பை நமக்கு எம் நாட். யா, திஸ் இஸ் த இனிஷியல் ஆக்சலரேஷன். இல்லை கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கு, இஃப் ஜி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்போ ஏ நாட் என்னவாயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பை எம் நாட். த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பை எம் நாட். ஓகேங்களாப்பா? இல்லை எனக்கு வந்து ஆக்சலரேஷன் அட் டைம் டீல வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா அப்போ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மைனஸ் எம்டிஜி பை எம் இன்ட்டு டி, எம்டி. சரியாப்பா? இதில் ஜி ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வந்துடும் தெரியும். இது வரைக்கும் புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடணும். இது ஓகே சார், திஸ் இஸ் பக்கா சார், we ready to solve the problem sir. Clear students? So you give the thumbs up.
கிளியர் கிளியர். எஸ் 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 கிளியர். கேஸ் வெளியில போனாலே தம்பி, கேஸ் வெளியில போனாலே ராக்கெட் மேல போகும்டா ராகுல். சரியா? இப்போ கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல எப்படா ராக்கெட் போகாம இருக்கும்? எல்லே ராகுலே பார்த்துக்க, நான் துவம்சம் பண்ணிடுவேன். சரிப்பா, இப்போ நமக்கு அடுத்து கொஸ்டின் போட்டு வருவோம், அதுக்கப்புறம் நம்ம வெலாசிட்டி பார்ப்போம் கடைசி. சரியா? கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் ஈஸி கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்குறாங்க பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் கவனிக்கலாமா? லாஸ்ட் Thursday தெர்மல் போச்சுப்பா. கவனிக்கலாமா? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். 1984. என்ன ஒருத்தன் கூட ஆன்சர் பண்ண மாட்டீங்க? வர வர நீ சரியில்லையா? சோல்ஜர்ஸ் நீ வர வர சரியில்லை. இருக்கிறதுலே மொக்க கொஸ்டின் இது. சரி பாப்போமா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகுது. எவ்வளோ ரேட்டில், இது ரேட்டு அப்படின்னா என்ன இருக்கும்? ரேட் ஆர். ஸோ ஆர் வேல்யூ கொடுத்துட்டான். திஸ் இஸ் ஆர். கிவன் டேட்டா எழுதலாமா? கிவன் டேட்டா எழுதலாமா? ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 kg per second. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ejected from the rocket with velocity. வெலாசிட்டி ஏதோ வெலாசிட்டி, கேஸ் ஃபியூவல் வெளில போச்சுல, ஃபியூவல் எஜெக்ட்னா வெளில தள்ளுனது. வெளியில யார் போறா? கேஸ் தான் வெளில போகும். கேஸோட வெலாசிட்டி தான் கொடுத்துருக்கான், விஆர் கொடுத்துருக்கான். விஆர் எவ்வளோனா 60 கேனா கிலோமீட்டர், 10⁻³ மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்? இஸ் ஆஸ்கிங் த என்ன ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட். ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட் இஸ் அ த்ரஸ்ட் ஃபோர்ஸ். Force on the rocket is a thrust force. Thrust force formula VR into R. Now what is a VR அப்படின்னா 60 into 10⁻³ R எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா 60,000. இப்போ 60,000 நியூட்டன். ஸோ ஆப்ஷன் வந்து பி. எவ்வளவு மொக்கையான கொஸ்டின், இதை போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணலாமா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதாப்பா, கிளியரா? ஸோ எஜெக்டட்னு சொன்னதுனால அது விஆர். ரேட்டு உனக்கு தெரியும், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட். எஸ், வெரி சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோ. ஒரு 5000 kg, 5000 kg, 5 டன்னியா, 5 டன்னு மாசு. அப்படி போடு. ரெட்டியா இருக்கான், செட் பண்ணி வச்சிருக்காங்க, வெர்டிக்கலா ஃபயர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கான். எக்ஸாஸ்ட் ஸ்பீடு, இது உனக்கு என்ன டேட்டான்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் ஸ்பீடு டு கிவ் அன் இனிஷியல் அப்வர்ட் ஆக்சலரேஷன். நோட் த பாயிண்ட் யா, நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், நோட் த பாயிண்ட் சோல்ஜர்ஸ். இனிஷியல் ஆக்சலரேஷன் இஸ் given 20 meter per second square. The amount of gas ejected per second. அமௌண்ட் ஆஃப் கேஸ் பர் செகண்ட் உனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். யூனிட்டை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு. சரியாப்பா? நீடட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சலரேஷன் இவ்வளோ வரணும்னா எனக்கு அந்த ராக்கெட்டு 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் போனாதான்ப்பா கரெக்டாக அந்த செவ்வாய் கிரகத்துக்குலாம் போய் ரீச் பண்ண முடியும். அதனால அந்த ஆக்சலரேஷன் வந்து 20 வேணும்பா, இனிஷியல் ஆக்சலரேஷன் வந்து 20 வேணும்பா. அப்போ எவ்வளோ கேஸ்ப்பா வெளியில் போகணும் அப்படிங்கிறது கொஸ்டின். dm/dt is the question. So this is the practical question. So அப்போ நமக்கு டேட்டா, given data இதெல்லாமா given data. So initial mass m0 5000 kg. And next வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, exhaust speed is a VR 800 meter per second. Okay.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆக்சலரேஷன் ஏ நாட் ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஜி ஜி கொடுத்துருக்கானா என்ன அர்த்தம்? ஜி கொடுத்துருக்கானா கிராவிட்டி ஸ்பேஸ்னு அர்த்தம். பார்த்துக்கையா, கேர்ஃபுல்லையா, ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருப்பா, இந்த அமௌண்ட் ஆஃப் கேஸ் எஜெக்டட் கேஸ் எஜெக்டட்னா டிஎம் பை டிடி கேட்குறாங்க. டிஎம் பை டிடி அதாவது ஆர் கேட்குறாங்க. ஆர் கேட்குறாங்க. வாட் இஸ் சொல்யூஷன்? சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, நமக்கு டிஎம் பை டிடி கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? இனிஷியல் ஆக்சலேஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரியுமா இனிஷியல் ஆக்சலேஷன் ஃபார்முலா? எனக்கு தெரியுமாப்பா இனிஷியல் ஆக்சலேஷன் என்ன ஃபார்முலா? இனிஷியல் ஆக்சலேஷன் த்ரஸ்ட் ஃபோர்ஸு மைனஸ் எம் நாட் ஜி பை எம் நாட். சரிங்களாப்பா சார்? இதுல இருந்து டிஎம் பை டிடி எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க சார்? எங்க எதுல டிஎம் பை டிடி வரும்? த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ல தானே வரும். த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ல தானே வருது. அப்ப எதை கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம்? இந்த ஆரை த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ த்ரஸ்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிங்க. அவ்வளோதான். இந்த டேட்டால இருந்து த்ரஸ்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிங்க. ஓகேவா? எழுதலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேப்பா. சரியா? வாட் இஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்? சரிப்பா, த்ரஸ்ட் ஃபோர்ஸ். அப்போ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதாவது இனிஷியல் ஆக்சலேஷன் வந்து 20 அப்பா ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எவ்வளோப்பா? ராக்கெட் இது வந்து 5000 இன்ட்டு ஒரு ஜி வந்து ஒரு 10 பை நமக்கு ஒரு 5000. ஓகேப்பா? ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ 5000 இன்ட்டு 20 ஈக்குவல் டு அந்த மைனஸ் அதையும் கொண்டு வந்துடலாம் பாருங்க, ப்ளஸ் ஒரு 50,000. ஓகே 50,000. ஓகே 40 ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஃபோர்ஸு. ஓகேப்பா? த்ரஸ்ட் ஃபோர்ஸு. இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோப்பா? இது எவ்வளோ? 5000 இன்ட்டு 20 5 இன்ட்டு 10 இன்ட்டு 10 வேற இல்லைங்களாப்பா? இது ஒரு 4 0 வேற. அப்போ ஒரு இல்லை 1 லேக் வருதா? அது 4 0னா 1 லேக்கு ப்ளஸ் ஒரு 50,000 அம்பிட்டு வருது. 1 லேக்கு ப்ளஸ் 50,000 ஈக்குவல் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து விஆர். த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து விஆர் இன்ட்டு ஆர். ஐ நீட் ஆர். அப்போ நமக்கு ஆர் இது என்ன 1,50,000 அப்பா? 1,50,000 ஈக்குவல் டு பை ஆர். விஆர் எவ்வளோ இஸ் கிவன் கொஸ்டின்? விஆர் எவ்வளோப்பா? விஆர் எவ்வளோ கொடுத்து கொஸ்டின் கொடுத்தாங்கப்பா? விஆர் எங்கடா கொஸ்டின்? இங்கே கொஸ்டின் 5000 kg. விஆர் வந்து 800. விஆர் வந்து 800. விஆர் வந்து 800. ஸோ அப்போ இங்கே 800. அப்போ இந்த 100 கேன்சல் பண்ணி விட்றலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா 1500 பை 8ன்னு வரும்னு நினைக்கிறேன். இப்போ 1 8 சார் 8. ஸோ 1 8 சார் 8 பேலன்ஸ் 7. அப்போ 8 8 சார் 64. அப்படி தானேப்பா? 64 17னா பேலன்ஸ் ஒரு 6. அப்போ 7 வருமாப்பா? 7 187 இருக்காப்பா ஆன்சரு? 187 இருக்காயா? 187 இருக்காப்பா? எஸ் சரி 187.5. யா கரெக்ட் 187.5. கிளியராப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? 187.5. திஸ் இஸ் ஈஸி. திஸ் இஸ் ஈஸி கொஸ்டின். பக்கா கொஸ்டின் பார்த்தில்ல? நம்ம படித்ததை வச்சு தான் இருக்கும். ஃபார்முலா அந்த ஃபார்முலா நம்ம கொடுத்த ஃபார்முலா கரெக்டாக படிச்சுக்க. சரியா? ஓகேப்பா. ஓகே சோல்ஜர்ஸ். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே தானே? எழுதிட்டீங்களா கரெக்டா? எழுதியாச்சுல கரெக்டா? எஸ். ஓகேப்பா. இது என்ன சர்க்குலரா? இங்கே இன்னொரு ராக்கெட் கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டின் காணும். இதுக்கு என்ன ஆன்சரு? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, ஸ்டார்ட்டை ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு 8:45 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? 12th. சி. ஓகே இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா கரெக்டாப்பா?
இந்த கொஸ்டின் பாருப்பா, ரைட்டா அங்க பாருங்க சார். நீங்க உங்களுக்கு 8:45க்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார். அது ஏதோ லிங்க்ல ப்ராப்ளம். 8:45க்கு வாங்க சார். ஓகே சார். என்னப்பா ராங் ஸ்டேட்மெண்ட். எஸ். அப்படின்னா யார் இல்லாத இடத்துலயும் ராக்கெட் போகுது இல்லையா? இது என்ன பலூனா? பலூன் தான் ஊதிட்டு, பலூன் இருக்குல்ல, பலூனை தான் நம்ம ஊதிட்டு விட்டோம்னா அது வந்து ஏரை தள்ளிட்டு மேல போகுது. சரி சரி, இது என்ன இந்த பலூன்? அது ராக்கெட்யா. யார் இல்லாத இடத்துலயும் போகுது இல்லையா? அது ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். யா, this statement is a false statement. Yeah, bird, very good. Bird, very good. சரியா? false statement. கரெக்ட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்கப்பா? த ரேட் ஆஃப் கம்பஷன். என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்க? இஸ் கிவிங் த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். என்னப்பா இது ரொம்ப கொஸ்டின். த்ரஸ்ட் ஃபோர்ஸை கொஸ்டினில் கொடுத்துட்டான். அப்போ விஆர் இன்டூ ஆர். ஸோ இதில் ஆர் கேட்டாங்க. த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து 210 பை ஒரு விஆர் வந்து 300. கேன்சல் பண்ணிங்கன்னா 7 பை இங்கே 10. ஸோ ஆன்சர் வந்து 0.7. எம்பிட்டு ஈஸியாக இருக்குது. சி ஆன்சர். வெரி குட்யா. அடுத்து 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 இந்த கொஸ்டின் போட்டோமா? ஏன் போடல? இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. இந்த கொஸ்டினுக்கு முன்னாடிப்பா ஒரே நிமிஷம். என்ன எழுதிக்கிறீங்கன்னாப்பா, இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கு, சொல்ல மறந்துட்டோம். என்ன கண்டிஷன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிஷன் எழுதிக்கப்பா, இதுவும் நம்ம சொல்ல மறந்துட்டோம். கண்டிஷன் டு ஒரு நிமிஷம்ப்பா. என்ன நீ ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன் தம்பி? கிளாஸ்ல இருக்கண்டா, வெயிட் பண்றா. ஹலோ, கிளாஸ்ல இருக்கப்பா, வெயிட் பண்ணுப்பா. கண்டிஷன் டு லிஃப்ட், கண்டிஷன் டு ஜஸ்ட் லிஃப்ட். ஜஸ்ட் எங்கேயாவது ஞாபகம் இருக்காப்பா? ஜஸ்ட் கண்டிஷன் டு ஜஸ்ட் லிஃப்ட் த ராக்கெட். ஜஸ்ட் லிஃப்ட் த ராக்கெட். கண்டிஷன் டு ஜஸ்ட் லிஃப்ட் த ராக்கெட். சரியாப்பா? ஜஸ்ட் லிஃப்ட் த ராக்கெட். ஜஸ்ட் எங்க ஞாபகம் இருக்கு? ஃப்ரிக்ஷன்ல படிச்சிருக்கோம் இல்லையா? யா ஜஸ்ட் லிஃப்ட் த ராக்கெட் இன் கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ். இன் கிராவிட்டி இருக்கிற இடத்துல. நான் அப்படி எடுத்துக்கோ, நம்ம எழுதிக்கலாம். ஜஸ்ட் லிஃப்ட்னா நல்லா கவனிக்கலாமா? ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. அதாவது இந்த ராக்கெட்டை மேலே தூக்கணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மினிமம் எவ்வளோ தேவை? வெயிட்டுக்கு ஈக்குவலாக தேவை, அவ்வளோதானையா? அந்த ராக்கெட்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த ராக்கெட்டோட வெயிட்டை விட கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா ராக்கெட்டை தூக்க முடியாது, லிஃப்ட் பண்ண முடியாது. சரி, அப்போ ராக்கெட்டை லிஃப்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக மினிமம் இஸ் ஆஸ்கிங் மினிமம் கண்டிஷன். ஜஸ்ட் கண்டிஷன். சரி, ஜஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதா கண்டிஷன் தான். அப்போ நமக்கு என்னன்னா வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். யார் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? வெயிட் ஆஃப் த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ராக்கெட் தூக்குறது யாரு? ராக்கெட் மேல ஆக்ட் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ராக்கெட் மேல ஆக்ட் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்போ அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். த்ரஸ்ட் ஃபோர்ஸ். இப்போ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் நமக்கு வெயிட்டுக்கு தான் கண்டிஷன். வெயிட் ஆஃப் த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா m0g ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா vr into r. This is the condition to just lift the rocket. Condition for just lift the. Yes. Clear? எழுதிருங்களா soldiers முடிஞ்சுதா? ஸோ மினிமம் இவ்வளோ த்ரஸ்டாவது தேவை. அந்த த்ரஸ்ட்டுக்கு மேலே நீ எவ்வளோ வேணா கொடுத்துக்க, தூக்கிடலாம். மேக்ஸிமம் நீ எவ்வளோ வேணா கொடுத்துக்க வெயிட்டோட, ஆனால் மினிமம் வெயிட்டுக்கு ஈக்குவலாக தேவை. சரி, ஓகேப்பா. சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். ஸோ இதில் இந்த சம்மில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களாப்பா? ஒரு 600 kg ராக்கெட் வந்து ரெடியாக இருக்கான், வேர்டிக்கல் ஃபயரிங்க்கு ரெடியாக இருக்கான். ஓகே, எக்ஸாஸ்ட் ஸ்பீடு கொடுத்துட்டான். யூ நோ த எக்ஸாஸ்ட் ஸ்பீடு என்னன்னு தெரியும் உனக்கு, விஆர். இது என்னது? மாஸ் ஆஃப் த ராக்கெட்டு. ஓகே, ரெடியாக இருக்குன்னா m0. இஃப் மாஸ் ஆஃப் த கேஸ் எஜெக்டட் பர் செகண்ட் டு சப்ளை த த்ரஸ்ட் நீடட் டு ஓவர் கம் த வெயிட் ஆஃப் த ராக்கெட். என்ன கேட்குறாங்கன்னா யூனிட்டை பார்த்தாலே தெரியுது, ஆர் தான் கேட்குறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. எவ்வளோ கேஸ் வெளியில் போனால் சரிங்களாப்பா நமக்கு
நமக்கு தேவையான த்ரஸ்ட்டை சப்ளை பண்ண முடியும். எதுக்கு தேவையான த்ரஸ்ட்டு? அந்த வெயிட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கான த்ரஸ்ட்டு. எவ்வளோ கேஸ் வெளில போகணும், எவ்வளோ கேஸ் வெளியில் போணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு த்ரஸ்ட்டு சப்ளை பண்ணுறோம் ராக்கெட்டுக்கு ஒரு த்ரஸ்ட்டு கிடைக்குதுல்ல, அந்த கிடைக்கிற த்ரஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா வெயிட்டை ஓவர் கம் பண்ணணுமா, சரி. அப்போ எவ்வளோ கேஸ் வெளில போகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆர் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோ. டு ஓவர் கம் வெயிட் அப்படின்னு என்ன அர்த்தம்? டு ஓவர் கம் வெயிட்டு. அப்போ நம்ம கண்டிஷன் எப்படி வச்சுருக்கணும்னா, வெயிட்டை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம அந்த வெயிட் இருக்குல்ல, வெயிட் ஆஃப் ராக்கெட்டு, இந்த வெயிட் ஆஃப் ராக்கெட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா, வெயிட் ஆஃப் ராக்கெட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். திஸ் இஸ் த கண்டிஷன். வெயிட் ஆஃப் ராக்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா m0g ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஃபோர்ஸு. ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் நமக்கு என்னப்பா, நமக்கு விஆர் இன்டூ ஆர். இதுலேருந்து நீங்கள் ஆரை கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஆறு. அப்போ ஆர் ஈக்குவல் டு m0g. அப்பா m0 எவ்வளோ 600, g எவ்வளோ 10 பை விஆர் வந்து 1000. அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 1000 அப்பா 6 kg பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு 6 kg வெளில போச்சு அப்படின்னா நமக்கு வந்து தேவையான த்ரஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னா. என்னப்பா நம்ம நடத்துனதை வச்சு ப்ராப்ளம் போட முடியுதா? உனக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா சோல்ஜர்ஸ்? ஓகேவா? எஸ். ஓகே. அடுத்து ஒரு சம் போட போகிறோம். அடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து ஒரு சம் போடுவோமா? எழுதலாமா? அதான் சம். ஒரு சம்மு வெலாசிட்டி போட்டோம்னா அவ்வளோதான், முடிச்சிடலாம் லாஸ் ஆஃப் மோஷன். எழுதிக்கலாங்களா? எழுதிப்பா, கொஸ்டின் எழுதிங்க. A rocket of initial mass, a rocket of initial mass 1500 kg, a rocket of initial mass 1500 kg eject gas at constant rate. பார்த்தியா, constant rate of 10 kg per second, with acceleration with a relative speed of 5 km per second. What is acceleration of the rocket? What is acceleration of the rocket? What is acceleration of the rocket? 50 seconds after the blast. Neglect gravity. ஓகேப்பா? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டோம்லப்பா, நம்ம இந்த ஆக்சலரேஷன் 20ன்னு கொடுத்துருந்தாங்களா, அது வந்து ஜேஇ கொஸ்டின். ஆக்சலரேஷன் 20ன்னு கொடுத்தாங்களா, அது ஜேஇ கொஸ்டின். நீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ இதுக்கு யார் ஆன்சர் பண்ணீங்களோ உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சியர்ஸ். அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருச்சு. அப்படி புரியலன்னா, அதுக்கு இன்னும் போடலன்னா புரியலன்னு நினைச்சிடாத, சரியா? புரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். சொல்லுங்கப்பா, என்ன ஆன்சர் வரும்?
சால்வ் பண்றீங்களோ? ஓகே ஓகே, வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். வீணா, செம்ம வீணா. அதேதாம்மா வீணா. ரைட்டுமா, வீணா வீணா கரெக்ட். ஏ ராகுல், ராகுல் செம்மடா. ராகுல் சூப்பரா, வெரி குட்ரா. ராகுல் வீணா கரெக்ட். செந்தில்குமார் கரெக்ட் தான், கொஸ்டினே வேணாம், அதான் கரெக்ட். மலர் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கம்மா. அமீர் கொஞ்சம் செக் பண்ணியா? இந்த போடுவோம், இந்த போடுவோம். சரிங்க, நான் போறேன், என்ன கவலைப்படாங்க. தெரிஞ்சுக்கலாமா என்ன என்ன தப்பு பண்ணணும்னு பார்க்கலாமா? சரி, ட்ரை பண்ண வரைக்கும் சூப்பர், வெரி குட். பாருங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு அதை நோட் பண்ணிக்கங்க, சரியா? ஸோ இஸ் கிவன் ராக்கெட்டோட இனிஷியல் மாஸ். அப்போ இது எம் நாட். இது வந்து எம் நாட். அப்பா ராக்கெட்டோட இனிஷியல் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் நாட். கிளியர்லி கிவன் எம் நாட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 50லாம் கரெக்ட். கவனிக்கலாமாப்பா? ஸோ நமக்கு ஸோ எம் நாட்டு கொடுத்துருக்காங்க. எம் நாட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 kg. எம் நாட் வந்து நமக்கு 1500 kg. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் ரேட் ஆர் கொடுத்துருக்காங்க, 10 kg per second. 10 kg per second. ரிலேட்டிவ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ்னா விஆர். விஆர் வந்து 5 கிலோமீட்டர் per second. கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதான் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களாப்பா? வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் இஸ் த கொஸ்டின். ஆக்சலரேஷன் எப்போ கேட்குறாங்க? 50 செகண்ட்ஸ்ல கேட்குறாங்க. அப்போனா கொஸ்டின் என்னன்னா ஆக்சலரேஷன் அட் டைம் டி தான் கொஸ்டின். ஆக்சலரேஷன் அட் டைம் டி தான் கொஸ்டின். அப்போ ஆக்சலரேஷன் அட் டைம் டி, அதுவும் கிராவிட்டி இல்லையா? நம்ம முன்னாடியே படிச்சோம்னா ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்கும், அதில் ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் போச்சு. அப்போ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பை எம்டி, அவ்வளோதானப்பா? த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பை மாஸ் அட் டைம் டி. acceleration at time t equal to force at a time, this thrust force at time t, mass at a time t. சரிங்களாப்பா? வாட் இஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்? உங்களுக்கே தெரியும். த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாறவே மாறாது, விஆர் இன்டூ ஆர் பை மாஸ் அட் டைம் டி. உனக்கு தெரியும் எம் நாட்டு மைனஸ் என்னப்பா, எம் நாட்டு மைனஸ் ஆர் இன்டூ டைம். அப்பா முன்னாடி போட்டல, நான் உன்கிட்ட கேட்டேன்ல, இப்போ வந்து 50 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோ மாஸ் இருக்கும்னு? 1500 இருக்கா? ஒரு செகண்டுக்கு 10 வெளில போகுதா? 50 செகண்டுக்கு 500 வெளில போயிடுமா? ஒரு செகண்டுக்கு 10னா 50 செகண்ட்ல 500 வெளில போயிடும், பேலன்ஸ் 1000 தான் இருக்கும். அதான் இப்போ விஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்டூ 10^3, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பை நமக்கு எவ்வளோ 1000 கேஜி இருக்கும். 1000. இந்த 1000 கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து 50 மீட்டர் per second. Okay students, 50 meter per second. Okay students, புரியுதாப்பா? என்டிஏக்கு ஒரு அஃபிஷியல் ஆப் இருக்குப்பா. வெரி குட் வெரி குட், தேங்க்யூ ஆகாஷ். எம்நாட் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே கிளியர். அவ்வளோதான்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்துக்கோ. ஸோ ஆக்சலரேஷன் அட் டைம் டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது, விஆர் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் கிளியராக இருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வெலாசிட்டி. ஆனால் வெலாசிட்டி வச்சு நான் கொஸ்டின் பார்க்கல, சீரியஸாக கொஸ்டின் பார்க்கல. பட் இருந்தாலும் நீங்கள் ராக்கெட் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா அந்த வெலாசிட்டி தான் வரும். அதனால் அது ஒரு தடவை நடத்திடும். போன பேட்ச்லாம் நம்ம நடத்தலை, ஏன்னா அது கேட்கலங்கிறதுக்காக நடத்தலை. இருந்தாலும் அந்த குறையை நம்ம மிஸ் பண்ணுறோம். சரிங்களாப்பா? அந்த குறையை நம்ம மிஸ் பண்ணுறோம், அதையும் போட்டுருவோம். சரியா? ஓகேவா? ஸோ வந்து கடைசியாக வெலாசிட்டி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வெலாசிட்டி அட் velocity of rocket at time t னு வச்சுக்கோம். velocity of rocket at time t கேட்டதில்லை, இருந்தாலும் நம்மளோட ஒரு நம்பிக்கையாக நம்ம போட்டலாம். velocity of rocket at time t. சரிப்பா? ஓகே, நல்லா கவனிங்க.
இப்போ நமக்கு வெலாசிட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இப்போ ஆக்சலரேஷன் போட்டோம் இல்லையா, ஆக்சலரேஷன் அட் டைம் டி போட்டோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அதில் என்ன போட்டோம் நம்ம? த்ரஸ்ட் ஃபோர்ஸு மைனஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸு மைனஸ் நமக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எம் அட் டி பை நமக்கு மாஸ் அட் டைம் டி போட்டோம் இல்லையா, எம்டிஜி. கரெக்ட். ஓகேப்பா. இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் அட் டைம் டி தான். இப்போ வெலாசிட்டி அட் டைம் டினா வரும் வி அட் டைம் டியா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிவிடி பை டிடி. கரெக்டாப்பா? ஓகேவா? டிவிடி பை டிடி. வாட் இஸ் த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா? சார் விஆர் இன்டூ ஆர். வாட் இஸ் த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா? விஆர் இன்டூ ஆர் மைனஸ் எம்டிஜி. எம்டிஜியை கூட அப்படியே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்டிஜின்னு ஒரு எம்நாட்டுன்னு வருது, அப்படியே வச்சுக்கோ. எம்டிஜி இது பை எம்டின்னு கூட போட்டுக்கோ. பை எம்டின்னு கூட போட்டுக்கோ. எம்டி கேன்சல் ஆகிடும். இப்போ மாஸ் அட் டைம் டி கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு தேவை வெலாசிட்டி. அப்போ என்ன பண்ணுவது? நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடு. சரிங்களாப்பா? இப்போ என்ன பண்ணுங்க? சரியா? இது வந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன வரும்? டிவிடி வெலாசிட்டி அட் டைம் டி ஈக்குவல் டு, ஓகேங்களாப்பா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? விஆர் நல்லா கவனிங்க. நம்ம இடம் பார்த்தா velocity at time t equal to Pr into R into dt by நமக்கு m at t minus g into dt. dt என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு வச்சுக்கேன். இப்போ நமக்கு Vr Rனா என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நல்லா கவனிங்க, ரேட் ஆஃப் டிக்ரீசிங் மாஸ் இல்லையா, அது ஆக்சுவலா மாஸ் அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னாப்பா, அது கொஸ்டின்லேயே வரும். மாஸ் வந்து வெளில போயிட்டே இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏன் சொல்றேன்னு நான் கடைசியா சொல்றேன். ஏன் அதை நான் சொல்றேன், இந்த இடத்துல மைனஸ் ஏன் போடுறேங்கிறத கடைசியா சொல்றேன். கடைசியா ஃபைனலா சொல்றேன் பாரு. ஆக்சுவலா மைனஸ் டிஎம் பை டிடின்னு எடுத்துப்போம். மைனஸ் டிஎம் பை டிடி. ஓகேப்பா? இன்டூ இங்கே ஒரு டிடி இருக்கு. டிடி கேன்சல் ஆயிடும். மைனஸ் ஜி இன்டூ டிடின்னு இருக்கு. ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னா, வெலாசிட்டி அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டிவிடி ஈக்குவல் டு விஆர் மைனஸ் டிஎம் மைனஸ் ஜி இன்டூ டிடின்னு வருதா? இப்போ நமக்கு வெலாசிட்டியை டைம் டி வேணும்னா, இப்போ நம்ம டிவியை இன்டகிரேட் பண்ணாதானே வி வரும். அப்போ என்ன பண்ண போறோம்னா, போத் சைட் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். போத் சைட்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். போத் சைட்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். போத் சைட்ஸ் நான் இன்டகிரேட் பண்ண போறேன். சரிப்பா? எம்டி விட்டுட்டே வந்துட்டோமோ, பை எம்டி. நன்றிகள் பல. இங்கே எம்டி வரும். ஓகே. இன்டகிரேட் பண்ணலாமா? சரிங்களா? போத் சைடு இன்டகிரேட் பண்ணலாமா? அப்போ இன்டகிரேட் பண்ணால் நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டி வெலாசிட்டி அட் டைம் டி, வெலாசிட்டி ஆஃப் அட் டைம் டி, ஓகேப்பா? வெலாசிட்டி அட் டைம், வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட், ஓகேப்பா? வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப், இங்கே என்ன இருக்குது இன்டகிரேஷனில்? விஆர், ஓகே, மைனஸ் வெளில எடுத்துரு, டிஎம், ஓகே, பை எம். அது எம் தான், எம் தான் அது ஆக்சுவலாக. எம் அட் டைம் டி நம்ம எழுதிக்கிறோம். டிஎம் பை எம்பா, டிஎம் பை எம். அந்த எம் வந்து டைம் டி. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குன்னா, ஒரு மைனஸ் ஜி இன்டூ இன்டகிரேஷன் ஆஃப் டிடி. நம்ம இப்போ என்ன பண்ண லிமிட் போடுவோம். அடுத்து லிமிட் போடும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, இதில் லிமிட் போடும்போது நல்லா கவனிக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் யாருன்னு பார்க்கணும். இங்கே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து மாஸ். இங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து டைம். இங்க என்ன டிடின்னு இருக்குல்ல, இந்த டிக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி. இங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க. அப்ப லிமிட் போடும்போது பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எதுவோ அதோட லிமிட்டை தான் போடணும். இப்போ நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் வெலாசிட்டி போட போறேன், நல்லா கவனிங்க. மாஸ் போட போறேன்னா இனிஷியல் டு ஃபைனல் தானே போடுவோம். இனிஷியல் ஃபைனல். இங்க யாரோடது போடணும்? மாஸோடது போடணுமா? அப்ப இனிஷியல் மாஸ் எம் நாட்டு, அது வந்து எம் அட் டைம் டி. கரெக்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி இருக்குல்ல, ராக்கெட்டோட இனிஷியல் வெலாசிட்டி ஐ எம் டேக்கிங் யூ. இனிஷியல் வெலாசிட்டி யூ, ஃபைனல் வெலாசிட்டி வி. சரி, இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வி ஐ எம் டேக்கிங் இனிஷியல் வெலாசிட்டி யூ, ஃபைனல் வெலாசிட்டி வி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டைம் வந்து நான் 0 போட்டு போறேன். 0 to t. ஓகேவா? ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் லிமிட் மாறுதுன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னால. ஓகேவா? சரி சார். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். வெலாசிட்டி இன்டகிரேட் பண்ணால் உனக்கே தெரியும், டிவி இன்டகிரேட் பண்ணால் வி தான் கிடைக்க போகுது. ஸோ வி அட் டைம் ஈக்குவல் டு யூ வி அப்படின்னு எழுதிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எது கான்ஸ்டன்ட் ஐ எம் ஆல்ரெடி டோல்டு விஆர் வந்து கான்ஸ்டன்ட்னு. விஆர் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டீங்கன்னா நான் வாட் இஸ் யாருப்பா தெரியும் டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ண என்னப்பா வரும் சொல்லு பாப்பா யாராவது. இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னப்பா? இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் என்ன? வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ்? யா லான் ஆஃப் எக்ஸ். யா நன்றிகள் பல. லான் ஆஃப் எக்ஸ். அப்போ லான் ஆஃப் எக்ஸ்னா இங்கே மாஸ் அட் டைம் டி. ஸோ லிமிட் வந்து எம் நாட்டு எம்டி. ஓகேப்பா. மைனஸ் ஜி வந்து கான்ஸ்டன்ட், ஜியை வெளில எடுத்துருவீங்க. டிடியை இன்டகிரேட் பண்ணால் டி லிமிட் போட்டாலும் அதான் வரப்போகுது, 0 to t போட்டாலும் அதான் வரப்போகுது. சரியாப்பா. அப்போ தர்ஃபோர் இங்கே வி மைனஸ் யூ ஈக்குவல் டு ஓகேப்பா. இங்கே நமக்கு மைனஸ் விஆர் லான் ஆஃப் ஓகேப்பா லான் அப்பர் லிமிட்டு எம்டி ஓகேப்பா. லோவர் லிமிட்டு மைனஸ் லான் ஆஃப் எம் நாட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு மைனஸ் ஜிடி. இதுக்கப்புறம் மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ விஆர் லான் ஆஃப் எம் நாட்டு மைனஸ் ஓகேப்பா லான் ஆஃப் மைனஸ் எம் நாட்டு மைனஸ் லான் ஆஃப் இங்கே எம்டி. அப்பா ஏதாவது விடாமல் இருக்கும்ல, கரெக்டாக இருக்கா? மைனஸ் ஜிடி. நம்ம ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? கான்ஸ்டன்ட் டேர்மா இல்லை? எங்கடா கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு? இல்லை லிமிட் வந்தால் எப்படா கான்ஸ்டன்ட் வரும்? பேசிக் மேக்ஸ் பார்த்தியா இல்லையா நம்ம கிளாஸு? சரிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிடி. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? therefore v மைனஸ் யூ ஈக்குவல் டு மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டோமா? இப்போ எப்படி எழுதிக்கலாம்ப்பா? விஆர் இங்கே பாருங்க, விஆர் லாக் ஏ என்னப்பா? லாக் ஏ மைனஸ் லாக் பி வந்து லாக் ஏ பை பி. அப்போ லான் ஆஃப் ஏ பை பி. அப்போ எம் நாட்டு பை எம்டி வந்துடும். ஓகேப்பா. மைனஸ் ஜிடின்னு வந்துடும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. கிளியரா இருக்குப்பா? ஓகேவாயா? ஓகேப்பா. இதில் உனக்கு வி இதான் வி மைனஸ் யூ. இப்போ நீங்கள் யூ வேணால் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ யூ இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ யூ ப்ளஸ் விஆர் லான் ஆஃப் அப்படிதானப்பா. யூ வந்து அடுத்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் யூ அந்த பேர் ப்ளஸ் யூ ஆகிடும். லான் ஆஃப் எம் நாட்டு பை எம்டி அப்படின்னு வரும். மைனஸ் ஜிடி அப்படின்னு வரும். இதுதான் இந்த வெலாசிட்டி அட் டைம் டின்னு வரும். ஓகேப்பா. திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் டைம் டி. இது நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இஃப் கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா நமக்கு ஜி 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும்னா வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்டூ லான் ஆஃப் எம் நாட் பை எம்டி அப்படின்னு வந்துடும். எம் நாட் பை எம்டின்னு வந்துடும். சரிங்களாப்பா? இது நீங்கள் புக்கிலலாம் பார்த்து இப்போ வெப்சைட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூ இந்த பக்கம் கொண்டு போயிருந்து வச்சுக்கோ. வி மைனஸ் யூன்னு இருக்குமாப்பா? வி மைனஸ் யூ. ஸோ விஆர் லான் ஆஃப் எம் நாட் பை எம்டி. இந்த வி மைனஸ் யூவை தான் டெல்வின்னு எழுதி வச்சிருப்பான். நீ வேணா போய் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோ. சரியா? யா, திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் அட் டைம் டி. பொறுமையாக இன்னொரு தடவை நீங்கள் உட்காந்து பாருங்க. சரிப்பா? வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் அட் டைம் டி. ஓகேப்பா? இது கிராவிட்டி இருக்கிற இடத்துல, இது கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா இது ஃபார்முலா. கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா இதான் ஃபார்முலா. திஸ் இஸ் த கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேப்பா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? யூஸ் ஓகே. திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் அட் டைம் டி. ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு இதை எக்ஸாமில் நான் பார்த்தது இல்லை. பட் நான் வெப்சைட்டில் ராக்கெட் ஈக்குவேஷன் செக் பண்ணால் இதுதாயா வருது. அதனால் நான் இதை மிஸ் பண்ண விரும்பலை. சரியா? நான் மிஸ் பண்ண விரும்பலை. போட்டாச்சு. இது வரைக்கும் நான் எந்த பேட்சுக்கும் எடுத்ததும் கிடையாது. உனக்கு தான் எடுத்துருங்க. யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. சரிங்களாப்பா? அண்ட் மறந்துடாதீங்க ஃபைனலாக ஒரே ஒரு தடவை. சரிங்களாப்பா? ஃபைனலாக ஒரே ஒரு தடவை நம்ம என்னெல்லாம் படித்தோம்னா நல்லா கவனிச்சுங்கப்பா. த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எனக்கு தேவை. விஆர் இன்டூ ஆர் தேவை. விஆர் அப்படின்னா விஜிஆர், தட் இஸ் விஜி மைனஸ் விஆர்னு அர்த்தம். விஆர் அப்படின்னா ஆர் அப்படின்னா டிஎம் பை டிடின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா டிஎம் பை டிடி அப்படின்னு அர்த்தம். சரிங்களாப்பா? டிஎம் பை டிடி. அப்போ இந்த இடத்துல மைனஸ் சொன்னாலப்பா, நீங்கள் இந்த இடத்துல நான் சொன்னால மைனஸ் ஒன்று போட்டோன்னு, நீ மைனஸ் போடாம விட்டின்னு வச்சுக்கேன், எம்டி பை எம் நாட்டுன்னு வரும். இந்த இடத்துல எம்டி பை எம் நாட்டுன்னு வரும். அப்போ எம்டி பை எம் நாட்டுன்னு வருதுன்னா
உனக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக மைனஸில் வந்துடும். ஏன்னா ஒரு லாக் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் லான் எம்டி மைனஸ் லான் எம் நாட்டுன்னு போறேன்னு வச்சுக்கேன், ஒரு சின்ன வேல்யூ மைனஸ் பெரிய வேல்யூ, அது மைனஸ் வந்துடும். மைனஸ் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து டிஎம் பை டிடின்னு படித்தோம். அப்புறம் ஆக்சலரேஷன், இனிஷியல் ஆக்சலரேஷன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸு மைனஸ் எம் நாட் ஜி பை நமக்கு எம் நாட் அப்படின்னு படித்தோம். ஓகேங்களாப்பா? அடுத்து ஆக்சலரேஷன் ஆஃப் டைம் டீனா அதுவும் பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸு மைனஸ் எம்டி ஜி பை எம்டின்னு படித்தோம். இதில் எம்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம் நாட்டு மைனஸ் ஆர்டி. ஓகேங்களாப்பா? மைனஸ் ஆர்டி. அதுக்கப்புறம் கண்டிஷன் படித்தோம். ஸோ கண்டிஷன் ஜஸ்ட் லிஃப்ட், கண்டிஷன் டு ஜஸ்ட் லிஃப்ட் அப்படி படித்தோம். ஜஸ்ட் லிஃப்ட்டுக்கு கண்டிஷன் வந்து எம் நாட் ஜி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ராக்கெட் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஃபோர்ஸு. அண்ட் ஃபைனலாக வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட், வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் அட் டைம் டி, வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் அட் டைம் டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரிப்பா. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் விஆர் லான் ஆஃப் ஹை மாஸ் எம் நாட்டு, லோ மாஸ் எம்டிஇ பிளஸ் மைனஸ் ஜிடி. சரியாப்பா? இஃப் கிராவிட்டி ஜி ஜீரோ அப்படின்னா ஸோ வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் விஆர் லான் ஆஃப் எம் நாட்டு பை எம் அட்டு டி. நன்றி நன்றி நன்றி. லாஸ் ஆஃப் மோஷன் கம்ப்ளீட்டட். வித் 25 lectures we completed the laws of motion. நன்றி நன்றி நன்றிகள் பல. சரியாப்பா? நன்றி நன்றி. அடுத்த லெசன் நம்ம தெர்மல், அது ரொம்ப ஃபயராக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வெட்னஸ்டே ஈவினிங். சரிங்களாப்பா? we can continue the classes. ஒரு 15 minutes இருக்கு 12th ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வாங்க. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, ½ an hour கொடுக்கலனா மன்னித்து விடுங்கள். சாப்பிட்டு வாங்க. 8:45 எடுத்துட்டு 10 o'clock சார் முடிச்சிருவார். சரியா? சரியாப்பா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த கிளாஸ்ல, ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி நன்றி நன்றி. லிங்க் வரும் 12th ஸ்டூடெண்ட்ஸ், லிங்க் வரும். அந்த லிங்க் பார்த்துக்கோங்க. சரியா? லிங்க் தான் வரும், கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால லிங்க் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். சரியா? ஃபைனலாக இதை மட்டும் எழுதிக்கோங்க. இது மட்டும் தான் நமக்கு தேவை ராக்கெட் ப்ரொபோஷன். டைம் போனதே தெரியல. நன்றி. லிக்விட் ப்ரொபல்லண்ட் ராக்கெட் என்ஜின் ஐ வில் கிவ் us some idea about, only just give an idea. ஓகேவா? ஓகே ஓகேப்பா. 11th இல்லை 11th இல்லைப்பா, 12th தான் கிளாஸ். இது வேற சார், 11th இல்லை கிளாஸ். ஓகே நோ ப்ராப்ளம் ரகுமான். நீங்கள் அதை பாருங்க, ரெக்கார்டட் வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? ஓகேவா ரகுமான்? சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சார் வந்துருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேப்பா? என்னதுன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் கம்ப்ளீட்டட். 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வேணாப்பா, அது 12th கிளாஸ்ப்பா. டுவெல்த் போர்ஷன் போயிட்டு இருப்பா. இல்லைப்பா? ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் கம்ப்ளீட்டட். With 25 lectures. ஸோ இதில் ஃப்ரீ பாடி டயக்ராம், தட் மந்திரம், ஆக்சலரேஷன், ஓகே, நியூட்டன் லா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதெல்லாம் படிக்கிறதுக்கு. சரியாப்பா? இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மெக்கானிக்ஸ் இது வரைக்கும் முடிச்சுட்டு தெர்மலை மட்டும் முடிச்சுட்டு திரும்ப வந்து மெக்கானிக்ஸில் திரும்ப கால் வைப்போம். ஏன்னா சுத்தமாக மெக்கானிக்ஸும் மறந்து போயிடும். நம்ம திரும்ப வந்து மெக்கானிக்ஸ் வைக்கும்போது மெக்கானிக்ஸ் திரும்ப ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ராகுல், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாடா, ஈஸியான ப்ராப்ளம்டா. நான் வச்சதை வச்சு போடுன்னு ராகுல், ட்ரை பண்ண ராகுல். நம்ம நடத்துனதே அதுக்கு தான் ராகுல். நல்லா கவனிச்சுக்க. 25 லெக்சர்ஸ் எதுக்கு ராகுல் எடுக்கணும்? நீ யோசிச்சு பாரு ராகுல், 25 லெக்சர்ஸ் எதுக்கு எடுக்கணும் தெரியுமா? நீ அந்த ப்ராப்ளத்தை போடுறதுக்கு தான். நான் சொல்றது புரியுதா ராகுல்? ஈஸியான ப்ராப்ளம் ராகுல். அது நம்ம சொன்ன கண்டிஷன் வச்சு தான் எல்லாமே இருக்கு. சரியா? நீ அந்த ப்ராப்ளம் நீயா ட்ரை பண்ணும்போது தான் ராகுல் வரும். நாம ஒவ்வொரு வாட்டியும் நான் எல்லா ப்ராப்ளத்தையும் நானே சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கேன், உன்னோட நாலேஜ் வந்து அப்படி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி தான் இருக்கும். நீ எப்போ டெவலப் பண்ணுவேன்? ஈஸியான டெவலப் நானும் உனக்கு போட்டு அனுப்புறேன், ஆனா அது ஈஸி. சரியா? கடைசியில் நம்ம நடத்துனதை வச்சு தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு அதை போட்டுடலாம். கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். டு டேக் அ டைம். சரியா? ஓகேப்பா. நன்றி 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 சோல்ஜர்ஸ்.